ஸ்டாப். இந்த நிமிஷம் நீங்க இந்த வீடியோவை பார்த்துட்டு இருக்கிற அதே நேரத்தில் உங்க மூளை செத்து போயிட்டு இருக்கு. இது ஜஸ்ட் ஒரு கிளிக் பைட் டயலாக் கிடையாது. இது ஒரு ஃப்ரைட்டனிங் சயின்டிஃபிக் ரியாலிட்டி. உங்க ப்ரீஃப்ரான்டல் கார்டெக்ஸ், அதாவது உங்களை ஒரு ஹியூமனா வாழ வைக்கிற அந்த ஒரு ஏரியா இப்போ மெல்ட் டவுன் ஆயிட்டு இருக்கு. நீங்க ஒரு ஸ்க்ரோல் பண்ணும்போதெல்லாம் ஒரு சிகரெட் பிடிக்கிறத விட மோசமான டேமேஜை உங்க நர்வஸ் சிஸ்டமுக்கு கொடுக்குறீங்க. உங்களுக்கு மெமரி லாஸ் அதிகமாயிடுச்சா? ஒரு புக்கை 5 நிமிஷம் கூட படிக்க முடியலையா? ஃபோக்கஸ் பண்ண முடியாம ஃப்ரஸ்ட்ரேஷன் வருதா? கங்க்ராச்சுலேஷன்ஸ், உங்க பிரெயின் டிஜிட்டல் அல்சைமர்ஸ் ஸ்டேட்டுக்கு ரீச் ஆயிடுச்சு. இன்னைக்கு இந்த பிரெயின் டேமேஜ் எப்படி நடக்குதுங்கிறதையும் உங்க சாவரன்ட்டியை எப்படி ரிக்ளைம் பண்றதுங்கிறதையும் பார்க்கலாம். இந்த உலகத்திலேயே ரொம்ப எக்ஸ்பென்சிவான ஆசெட் எது தெரியுமா? கோல்டு கிடையாது, கிரிப்டோ கிடையாது, அது உங்க அட்டென்ஷன். சிலிகான் வேலியில இருக்கிற டாப் இன்ஜினியர்ஸ் பில்லியன்ஸ் ஆஃப் டாலர்ஸை ஸ்பெண்ட் பண்ணி ஒரே ஒரு விஷயத்தை தான் பண்றாங்க: உங்க அட்டென்ஷனை எப்படி ஸ்டீல் பண்றதுன்னு. அவங்க உங்க பிரெயினை ஒரு கேம்பிளிங் மெஷீனா மாத்திட்டாங்க. ஒவ்வொரு தடவையும் நீங்க ரிஃப்ரெஷ் பண்ணும்போது உங்க பிரெயின் ஒரு டிராப் டோபமீன்காக ஏங்குது. ஆனா இங்க தான் ஒரு டார்க் சீக்ரெட் இருக்கு. எக்ஸஸ் டோபமீன் உங்க பிரெயினை ஹாப்பியா வச்சுக்காது, அது உங்க மூளையை பர்ன் அவுட் பண்ணும். உங்க மூளை ஏன் இவ்வளோ வீக்கா இருக்குன்னு யோசிச்சு பார்த்துருக்கீங்களா? பிகாஸ் நீங்க அதுக்கு சீப் பிளெஷர்னு சொல்ற பாய்சனை தான் ஃபீட் பண்றீங்க. இந்த வீடியோவோட எண்ட்ல உங்க பிரெயினை திரும்ப ஒரு சாவரைன் ஆர்கிடெக்டா மாத்த போற அந்த கோஸ்ட் புரோட்டோகாலை தர்றேன். ஆனா அதுக்கு முன்னாடி இந்த டேமேஜ் எவ்வளவு டீப்பர்னு நீங்க ரியலைஸ் பண்ணணும். சயின்ஸ்ல இதுக்கு கிரே மேட்டர் ஆட்ரோஃபின்னு பேரு. நீங்க எப்பவெல்லாம் ஒரு 15 செகண்ட் வீடியோவை பார்த்துட்டு நெக்ஸ்ட் வீடியோக்கு ஸ்வைப் பண்றீங்களோ அப்பவெல்லாம் உங்க பிரெயினோட ஃபோக்கஸ் சர்க்யூட் கட் ஆகுது. உங்க பிரெயினுக்கு ஒரு விஷயத்தை டீப்பா திங்க் பண்ற எபிலிட்டி போயிட்டே இருக்கு. இதனால என்ன நடக்கும்? நீங்க ஜஸ்ட் ஒரு கன்சியூமராமே முடிஞ்சு போயிடுவீங்க. உங்களால புதுசா எதுவும் கிரியேட் பண்ண முடியாது, ஒரு பிசினஸ் ஸ்டார்ட் பண்ண முடியாது, ஒரு ரிலேஷன்ஷிப்பை சீரியஸா ஹேண்டில் பண்ண முடியாது. பிகாஸ் ரியல் சக்சஸுக்கு டீப் ஒர்க் தேவை. ஆனா உங்க மூளை இப்போ ஷாலோ ஸ்டேட்டுக்கு ட்ரெயின் ஆயிடுச்சு. ஒரு ஸ்லேவுக்கு தான் ஷார்ட் டேர்ம் பிளெஷர் தேவைப்படும், ஒரு கிங்குக்கு தான் லாங் டேர்ம் பவர் தேவை. நீங்க எதை சூஸ் பண்ண போறீங்க? உங்க ரிவார்ட் சிஸ்டம் இப்போ கம்ப்ளீட்லி broken. ஒரு நல்ல நியூஸ் கேட்டா கூட உங்களுக்கு ஹாப்பினஸ் வராது. ஒரு பியூட்டிஃபுல் சன்ரைஸ் பார்த்தா கூட உங்களுக்கு போர் அடிக்கும். Why? Because உங்க பிரெயின் மேல மேல ஓவர் ஸ்டிமுலேட்டட் ஆயிடுச்சு. நீங்க நியூரலாஜிக்கல் பேங்க்ரப்சி ஸ்டேட்ல இருக்கீங்க. உங்ககிட்ட டோபமீன் கொடுக்க கெப்பாசிட்டி இல்ல. உங்களுக்கு எதையும் செலிப்ரேட் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்ல. நீங்க ஒரு வாக்கிங் காப்ஸ். இப்போ சைலண்டா இருங்க. உங்க பிரெயின் இந்த சைலன்ஸை பார்த்து பேனிக் ஆகும். அதுக்கு ஸ்டிமுலேஷன் இல்லைன்னா பயம் வரும். உங்களுக்குள்ள இருக்கிற அந்த ஷேடோ இப்போ ஸ்க்ரீம் பண்ணும். ஏதாவது ஒரு வீடியோவை பாடு, இன்ஸ்டாவை ஓபன் பண்ணுன்னு கமாண்ட் பண்ணும். எங்க தான் ரியல் வார் ஸ்டார்ட் ஆகுது? நீங்க உங்க பிரெயினுக்கு கண்ட்ரோல்ல இருக்கீங்களா, இல்ல உங்க பிரெயின் உங்களை கண்ட்ரோல் பண்ணுதா? இப்போ டிசைட் பண்ணுங்க. உங்க பிரெயினை திரும்ப ரீபில்ட் பண்ண 3 ஸ்ட்ரிக்ட் ஸ்டெப்ஸ் இருக்கு. இதுதான் சாவரின் புரோட்டோகால். ஸ்டெப் 1, the dopamine fast, 24 hours. வீக்ல ஒரு நாள், லெட்ஸ் சே சண்டே, எந்த ஸ்கிரீனும் தொடக்கூடாது. நோ ஃபோன், நோ லேப்டாப், நோ டிவி. ஸ்டார்டிங்ல உங்க பிரெயின் வலிக்கும், மென்டல் இரிட்டேஷன் வரும். ஆனா அதுதான் உங்க ரிசெப்டர்ஸ் திரும்ப அலைவ் ஆகிற சைன். ஸ்டெப் 2, the 90-minute focus block. மார்னிங் எழுந்த உடனே ஃபர்ஸ்ட் 90 மினிட்ஸ் ஃபோன் பார்க்காதீங்க. அந்த நேரத்தில் ரொம்ப டஃப்பான ஒரு ஒர்க்கை பண்ணுங்க. ரீட் அ புக் ஆர் ஒர்க் ஆன் யோர் ப்ராஜெக்ட். மார்னிங் டைம்ல நீங்க எடுக்கிற அந்த சீப் டோபமீன் உங்க ஃபுல் டேவையும் ஸ்பாயில் பண்ணிடும். டோன்ட் அலோவ் இட். ஸ்டெப் 3,
என்வாயரன்மெண்ட் பர்ஜ். உங்க ஃபோன்ல இருக்கிற யூஸ்லெஸ் நோட்டிஃபிகேஷன்ஸை ஆஃப் பண்ணுங்க. பெட்ரூம்குள்ள ஃபோனை கொண்டு வராதீங்க. நீங்க ஒரு ஆர்கிடெக்ட். உங்க என்விரான்மெண்ட்டை நீங்க தான் டிசைன் பண்ணணும். உங்க என்விரான்மெண்ட் உங்களை கண்ட்ரோல் பண்ண அலோவ் பண்ணாதீங்க. ஃபியூச்சர்ல இந்த வேர்ல்டு 2 டைப்ஸா பிரிய போகுது. ஒரு சைடு த கன்சியூமர்ஸ். இவங்க ஃபுல் லைஃபும் ஸ்க்ரீன் முன்னாடி தான் முடியும். இவங்க கிட்ட மணி இருக்காது, பவர் இருக்காது, பீஸ் இருக்காது. இவங்க ஜஸ்ட் டேட்டா பாயிண்ட்ஸ் தான். இன்னொரு சைடு தி ஆர்கிடெக்ட்ஸ். இவங்க தான் அவங்க அட்டென்ஷனை மாஸ்டர் பண்ணவங்க. இவங்க தான் இந்த வேர்ல்டை ரூல் பண்ண போறாங்க. நீங்க யாரு? இன்னும் 5 வருஷம் கழிச்சு நீங்க இப்போ இருக்கிற அதே பிளேஸ்ல அதே மாதிரி ஸ்க்ரோல் பண்ணிட்டு இருக்க போறீங்களா, இல்ல ஒரு எம்பையர் பில்ட் பண்ண போறீங்களா? டைம் ரன்னிங் அவுட். உங்க பிரெயின் ஒவ்வொரு செகண்டும் டேமேஜ் ஆயிட்டு இருக்கு. டெசிஷன் இப்போ எடுங்க. இனிமே நான் ஒரு ஸ்லேவ்னு சொல்லாதீங்க. இனிமே என்னால முடியாதுன்னு சொல்லாதீங்க. உங்க ஃபோக்கஸை ரிக்ளைம் பண்ணுங்க. உங்க அத்தாரிட்டியை ரிக்ளைம் பண்ணுங்க. இந்த சீக்ரெட்டை புரிஞ்சுக்கிட்டவங்க மட்டும்தான் சர்வைவ் ஆவாங்க. அதர்ஸ் ஆர் ஜஸ்ட் டஸ்ட். பில்ட் யோர் ஃபோக்கஸ். பில்ட் யோர் சாவரன்டி. See you at the top.